வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது முக்கியமா தண்ணியை பத்தி தான் இருக்க போகுது. இதுல நம்ம எந்த தண்ணியை குடிச்சா நல்லது, டேப்ல வரக்கூடிய தண்ணியை குடிக்கலாமா, ரிவர்ல இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கலாமா, இல்ல மழை தண்ணியை டைரக்டா எடுத்து குடிக்கலாமா, அல்லது நம்ம மினரல் வாட்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை குடிக்கலாமா, அல்லது ஆவோ வாட்டர்னு சொல்றாங்களே அதை குடிக்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். இதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஃபர்மேஷன் முழுக்க முழுக்க இந்த வீடியோல வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 74% பேர் சேஃப்டியான ட்ரிங்கை குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 2025 அறிக்கை சொல்லுது. இதுல முக்கியமா 2.2 பில்லியன் மக்களுக்கு, அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 26% பேருக்கு இது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அறிக்கை சொல்லுது. முக்கியமா ஃப்ரெஷ் வாட்டரை பொறுத்தவரைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அளவுல 0.5% பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி அப்படிங்கிறது இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணி இருக்கு. இது முக்கியமா இந்த 0.5%லயே நம்ம வீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் அப்படிங்கிறது வெறும் 12% மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய 72% பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கும், அதே மாதிரி 16% இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரிங்கிங் வாட்டர், மினரல் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் இந்த மூணையுமே கம்பேர் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, டிஃபரன்ஸ் என்ன, அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது, எப்படி கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிவர்ல இருந்து மேஜரா அந்த நிறைய பேர் எடுக்கிறாங்க. இது சேஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுல இம்பியூரான சில விஷயங்கள் இருக்கக்கூடும். அதுல வைரஸ், பாக்டீரியா, பாராசைட் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கக்கூடும். இதெல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்கள் சொல்லக்கூடிய நமக்கு உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு தண்ணி கிளியரா இருக்கான்னு சொல்லிட்டு சக்குன்னு எடுத்து குடிச்சிட முடியாது. ஏன்னா அதுல கெமிக்கல் கண்டென்ட்டும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம டெஸ்ட் பண்ணா மட்டுமே அதை எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். பேத்தோஜன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரியஸான உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஒருவேளை நீங்க இதை எடுத்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை, காலரா, பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரலாம். அதே மாதிரி டயேரியா, வாமிட் போன்ற சிவியர் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாமே நீங்க கவனிச்சுக்கணும். ஒரு இடத்துல டைரக்டா எடுத்து குடிக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க ஒரு ரிவர்ல இருந்து தண்ணி, ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா 1 to 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கலாம். அப்படி பாயில் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செத்து போயிடும். அதே மாதிரி ஒரு வாட்டர் ரிவர்ல இருந்து எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுல குளோரின் அல்லது அயோடின் சேர்த்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாராசைட்ஸ் அல்லது சில நுண் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அதை இது கிளீன் பண்ணும். டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய இந்த முறையும் நீங்க பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அட்வான்ஸ்டு பியூரிஃபிகேஷன் மெத்தடையும் சில பேர் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஆத்துல இருந்து டைரக்டா எடுக்கிறீங்கன்னா இதை தவிர்த்தும் ஒரு மிக மிக முக்கியமானது இருக்கு. அதுல கெமிக்கல்ஸ் இருக்கா இல்லையா, அதுல எவ்வளவு சாலிட் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ppm அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையை கண்டிப்பா பயன்படுத்தணும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு சில லேப்ஸ்லாம் இருக்கு. அதுல எடுத்துட்டு போயிட்டு உங்க வாட்டரை நீங்க டெஸ்ட் பண்ணி இந்த ppm குள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு இங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 50 to 150 இருக்கக்கூடிய அல்லது 200 வரை இருக்கக்கூடிய ppm இருக்கக்கூடிய அந்த வாட்டரை நீங்க குடிக்கலாம். அது சேஃப், அது ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. முக்கியமா அந்த டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ்டு சால்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த தண்ணியில எவ்வளவு பொருட்கள் இருக்கு, பார்ட்டிகல்ஸ் இருக்கு, சாலிட் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம சொல்றது 100 ppm குள்ள இருந்தா குட் ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்லயே உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீட்டா தெரிஞ்சிடும். இதுல 0 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஓ வாட்டர்லாம் இருக்கு அப்படின்னா ppm 0 அல்லது 50 தான் இருக்கும். இது சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துரும் இந்த ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய அந்த வாட்டர் மெத்தட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இதை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் 50 to 200 இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அதுல கார்பன் ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி மவுண்டைன், இந்த மலையில இருந்து கிடைக்குது பாத்தீங்களா அந்த வாட்டர், அதே மாதிரி ஓடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது, இந்த மாதிரி வாட்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 50 to 200 இருக்கும்.
ஹாட் வாட்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து 200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னால நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு டேப்ல இருந்து எடுத்து குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் வந்து டேப்ல வரும் பார்த்தீங்களா, அந்த வாட்டரை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் போன்ற கண்டென்ட் வந்து அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி சில பேர் கேட்கலாம், இந்த வாட்டர் நாங்கள் குடிக்கலை, நாங்கள் டைரெக்டாக வந்து சீ வாட்டர், ஒரு தாகம் எடுக்குது, அவசரத்துக்கு தண்ணி தேவைக்குது, ஆனால் பக்கத்தில் எந்த தண்ணியும் கிடைக்கல, நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த கடல் நீரை எடுத்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிக மிக தவறானது. அதெல்லாம் ஏன் குடிக்கக்கூடாது, எதற்கு குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் பிபிஎம் அப்படிங்கிறது 400க்கு மேலே வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து முக்கியமாக தண்ணியில் எவ்வளோ வந்து சாலிட் கண்டென்ட் இருக்குது, திடப்பொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான ஒரு டெஸ்ட் இது பிபிஎம் அப்படிங்கிறது. இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் டேப் வாட்டர் வந்து பார்ப்போம். நார்மலாக வந்து காவிரி நீர் குடிநீர்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து ஒரு உங்களுக்கு முனிசிபாலிட்டி வீட்டுக்கு வரக்கூடிய அந்த குடிநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்களே, அதை வந்து எவ்வளோ ஹெல்த்து, அதே மாதிரி எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க. இப்போ அதில் வந்து முக்கியமாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஆட் பண்ணியிருப்பாங்க குளோரின், அல்லது வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து சில பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உடம்புக்கு அவ்வளோவா வந்து தீங்கு அப்படின்னு விளைவிக்காது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த முனிசிபாலிட்டி வாட்டர் அப்படிங்கிறது அதிகப்படியாக வந்து அவைலபிளாக இருக்குது, ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வீட்லேயே வந்து கிடச்சிரும். இதே மாதிரி கண்டிஷன்ஸ் பார்க்கும்பொழுது வந்து பெனிஃபிஷியல், இதில் வந்து மினரல்ஸும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து இருக்கும். இதே மாதிரி இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் தான், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான தண்ணி அப்படிங்கிறது கிடச்சிரும். இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோட டேஸ்ட், குளோரின் ஆட் பண்ணுறதுனால வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகலாம். அதே மாதிரி வந்து இதோட குவாலிட்டி அப்படிங்கிறது ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் மதுரையில் இருந்தால் ஒரு மாதிரியா இருக்கும், நீங்கள் வந்து திருச்சிக்கு போனால் ஒரு மாதிரியா இருக்கும் தண்ணி, நீங்கள் சென்னைக்கு போய் குடிச்சிங்கன்னா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏரியாவுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இது வரக்கூடிய குழாய் அப்படிங்கிறது பழுதாகி போயிட்டாலோ, அல்லது ரொம்ப புவர் கண்டிஷனில் இருந்தாலோ, இல்லை சின்ன ஓட்டம் இருந்தாலோ அந்த தண்ணியோட வந்து மண் கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து துருப்பிடிச்ச அந்த பைப் வந்து அந்த தண்ணியோட கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து பொலுட்டன்ட் அல்லது கண்டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இதுவே வந்து இப்போ மினரல் வாட்டர் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது நார்மலாகவே மினரல் வாட்டர் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னா வந்து ஸ்ப்ரிங் வாட்டர், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடைகள் அல்லது வந்து கிரவுண்ட் வாட்டர்ல இருந்து இந்த வாட்டர் வந்து எடுத்து அதில் மினரல்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக வந்து 250 ppm சொல்லக்கூடிய அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசால்வ்டு மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அட்லீஸ்ட் இது இருக்கணும். இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த 250 ppm அப்படிங்கிறது FDA ஸ்டாண்டர்ட். நம்ம குடிக்கக்கூடியது வந்து இந்தியாவில் உங்களுக்கு 50லேருந்து 150க்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நம்ம ஒரு பாட்டிலில் வந்து சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு விற்கிறோம். அப்படி விற்கும் பொழுது அதில் வந்து கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் சொல்லக்கூடிய சில ஒரு மினரல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதில் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இதை BIS ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சின்ன மினரல் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒரு க்ளீன் வாட்டர், அதே மாதிரி மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதற்காக சில செறிவூட்டப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, உங்கள் போன், மசில்ஸ், அதே மாதிரி நரம்புகள் மற்றும் மூளைக்கு தேவையான கால்சியம் அப்படிங்கிறது இதில் அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா இது வந்து மினரல்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணிடுவாங்க. இதனால் இதை குடிக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதே மாதிரி வந்து இது என்ன இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா வந்து இது வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து போன், அதுக்கப்புறம் ஹார்ட்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இது உதவும். அதே மாதிரி இதில் கெமிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணி வந்து கொடுப்பாங்க, அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதில் யூஸ்வலாக வந்து முக்கியமாக வந்து இதில் வந்து மினரல்ஸ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் மினரல் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதில் ஒருவேளை சோடியம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது. லோ டயட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, லோ சோடியம் டயட் எடுத்திருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இது வந்து பாதகமாக இருக்கும். அதே மாதிரி டென்டல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா
இது வந்து சரியா வந்து உதவாது. உங்களுடைய எனாமல் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இஃப் கார்பனேட்டட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து எனாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கிட்னில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே நேரத்தில் அதிகப்படியான மினரல் வாட்டர் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. லிமிட்டா நீங்க வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஒரே நேரத்தில் அதிகப்படியான மினரல் வாட்டர் வந்து குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதனால தண்ணி தாகம் எடுத்தாலும் நீங்க அளவா வந்து குடிக்கணும். ஒரு டம்ளர் குடிக்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் தான் குடிக்கணும். தாகம் எடுத்தாலும் அளவா குடிக்கணும்னு சொல்றாங்க. இது வந்து முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி இதுல என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கு. ஒரு பாட்டில் அடைச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதை நீங்க தூக்கி எறிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. மேபி நீங்கள் ஒரே வாட்டர் கேனை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிங்கன்னா அதை கழுவி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோர் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் டேப்பில் குடிக்கிறக்கூடிய வாட்டர் முனிசிபாலிட்டி வாட்டரை விட இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மினரல் கண்டென்ட் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் அது எடுக்கக்கூடிய இடத்த பொறுத்தும் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆர்ஓ வாட்டரை பற்றி பார்ப்போம். ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜவ்வுடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதாவது ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, ஒரு இம்ப்யூரிட்டிஸாக இருந்தாலும் சரி, மினரல்ஸ், கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். இதை மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய தண்ணீரை கூட வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வீட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை டைரெக்டாக அந்த மிஷினில் விடும்பொழுது வந்து இது அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், பாக்டீரியா போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் எந்த ஒரு மினரலுமே வந்து இருக்காது. கிட்டத்தட்ட அது 0 அப்படிங்கிற லெவலில் வந்து போயிடும். இதனால வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் ரீமினரலைஸ்டு ஆஃப்டர் ஃபில்ட்ரேஷன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வந்து இது எக்ஸ்ட்ரீம்லி பியூராக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குது. இன்ஸ்டால்மெண்ட் காஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த ஒரு இன்க்ளூடிங் போகாததுனால வந்து அது வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து பியூர் வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது வந்து சில நேரத்தில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மினரல் கண்டென்ட்ஸும் இதில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் கூடிய பாதகங்கள் பார்க்கும் பொழுது வந்து இது நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸை பார்த்தீங்கன்னா அதாவது மினரல்ஸ் வந்து வாட்டர்ல இருந்து எடுத்துருது. இது வந்து பாதகம். அதே மாதிரி வந்து லாங் டேர்ம்ல இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு அவசரத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிளீனிங்க்கு அப்புறம் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த கிளீனிங்க்கு அப்புறம் வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் வந்து நீங்கள் வந்து கீழே தான் கொட்டுவீங்க. அதனால் வந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதற்காக நீங்கள் வந்து ரெகுலராக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கான தனியாக வந்து செலவாகும். இதெல்லாமே வந்து நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். இது எல்லாமே வந்து ஆர்ஓ வாட்டரில் இருக்கக்கூடிய பாதகங்கள். முக்கியமாக இப்போ இந்த மூணுமே கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிறது கெமிக்கலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், சீப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இதை ரெகுலேட் பண்ண சில கவர்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு பைப் மூலமாக எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதை வந்து அடிக்கடி நீங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதை ஏன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களே வந்து ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது கண்டாமினன்ட் ஆகிறதுக்கும் அதோட டேஸ்ட் மாறுவதற்கும் வாய்ப்பு வந்துருக்கு. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கானது. மினரல்ஸ் வாட்டர் பார்க்கும்போது வந்து நேச்சுரல் மினரல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்காது. நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதை வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதனால் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து எனாமல் போகிறதுக்கான பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான மினரல்ஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் வருவதற்கான அல்லது ஏதாவது ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை லிமிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வந்து ரூல்ஸ். எசென்சியல் மினரல்ஸ் பார்க்கும் பொழுது வந்து இது வந்து எசென்சியலாக வந்து நம்ம தேவைப்படக்கூடிய மினரல்ஸை ஆட் பண்ணியிருப்போம். டேஸ்ட்டு இதில் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறம். அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து நமக்கு இருக்குது. ஆர்ஓ வாட்டர் எடுக்கும் பொழுது வந்து ஹைலி பியூரிஃபைடு வாட்டர் ஆனால் லோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ஹெல்த் ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து வராது. அதே மாதிரி மினரல்ஸ் இல்லாததுனால வந்து அதனால் டிஃபிஷியன்சி, மினரல் டிஃபிஷியன்சி தான் நமக்கு வந்து ஏற்படும். அசிடிட்டி அப்படிங்கிறது லைட்டாக இருக்கும்.
இதுல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் நம்ம கீழே கொட்டுறதுனால அதனால வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஒருவேளை வந்து டைரக்டா நீங்க வந்து கடல்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடல் நீரை பொறுத்தவரை வந்து 3.5% வந்து சால்ட் கண்டென்ட் தான் இருக்கும். அதே மாதிரி இது உங்க பிளட்ல இருக்கக்கூடிய சால்ட்டை விட பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு இது வந்து சேஃபே கிடையாது. அதே மாதிரி டைரக்டா நீங்க சீ வாட்டரை வந்து கடல்ல இருந்து எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படலாம் அப்படின்னா வந்து வாந்தி, அதே மாதிரி டயரியா போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படலாம். உங்க உடம்பு வந்து சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆயிரும். கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான தண்ணீரை நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உடல் உயிரிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இதனால தான் கடல் நம்ம மூழ்கினவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவே வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இது வந்து நமக்கு தேவையான ட்ரிங்கிங் வாட்டரே கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. ஒருவேளை நீங்க வந்து கடல் நீரை எடுத்து அதை பாயில் பண்ணி நீங்க குடிச்சாலும் இதுல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் முழுமையாக வந்து போகாது. ப்ராப்பரான டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணாம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணாம பண்ணீங்கன்னா இதை ட்ரிங்கிங் வாட்டரா வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இது வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. கடல் நீரை எடுத்து யாருமே வந்து இனிமேல் தண்ணி தவிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை வந்து குடிக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வந்து எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சேஃபானது. ட்ரிங்கிங் வாட்டர், மினரல் வாட்டர், ஆர்ஓ வாட்டர், இந்த 3ல் எது நல்லதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தயவு செய்து கடல் நீரை மட்டும் குடிச்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீரை பற்றின நிறைய விஷயம் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு கொஸ்டின் வேணும் அப்படின்னா வந்து இந்த கமெண்ட்ல வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க. பாய்.